இன்றைக்கி சுண்டக்காய் மொச்சையை போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6-7 பேர்கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ இந்த சாம்பார் செய்ய போகிறேன். ஒரே விசில் தான் விடணும். இப்போ சுண்டைக்காவை இந்த மாதிரி நம்ம நச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு தான் பருப்பு வேகணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம் இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே மறுபடியும் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நச்சு வச்சுருந்த சுண்டைக்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். பாதி வேக்காடு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அந்த சுண்டைக்காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இப்போ உப்பு போட்டு நம்ம வதக்கினோம்னா சுண்டைக்காயில் நல்லா உப்பு சார்ந்து இருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ போடுறேன். பச்சை மொச்சையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போயும் நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். ஏற்கனவே வதக்குனதுனால இது கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பக்குவம் வந்தோடனே சுண்டைக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நான் எடுத்திருந்தேன், கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். எப்போதுமே சாம்பாருக்கு புளி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். வேக வச்சுருந்த பருப்பை நம்ம இதில் கொட்டிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.